ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹாப்பி நியூஸ் தாங்க. நிறைய பேருக்கு 2025 குரூப் 4 வருமா வராதான்ற டவுட்லேயே படிக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டே நிறைய பேர் இருக்கீங்க. நீங்கள் தாமதப்படுத்த வேண்டாம், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 2026 குரூப் 4 வரும். ஓகேங்களா? 2025 குரூப் 4 வரும். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்பிசி சைடில் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எவ்வளோ போஸ்டிங் போட்டிருக்காங்க அரசு துறை மூலமாக. தென் இனிமே வரப்போகிற இந்த 2 வருஷத்தில் இன்னும் எவ்வளோ போஸ்டிங் போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு தோராயமாக என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நடந்த 2024 குரூப் 4 போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு நியூஸ்மே கொடுத்துருக்காங்க. மேலே எல்லோ கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா போலீஸ், அதுக்கப்புறம் மெடிக்கல், அப்புறம் டீச்சர், இந்த சைடில் எவ்வளோ போஸ்டிங் போட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான டீட்டெயில் பார்த்திங்கன்னா தொகுதி 4 அந்த தேர்வை பொறுத்தவரைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணும்போது இருந்த போஸ்டிங்கை விட போஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இருந்த போஸ்டிங் இது. தென் நமக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ண போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷமும் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா என்ன பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா 6244 போஸ்டிங் இருந்தது. இப்போ 6724 போஸ்டிங் இருக்கும். இன்னும் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கவுன்சிலிங் வச்சு போஸ்டிங் முடிகிறதுக்குள்ளவே என்னவே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயும் கேட்டு நமக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க, இன்னும் போஸ்டிங் எவ்வளோ வரப்போகுது என்னன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 10,000 வரைக்கும் வந்தால் நல்லா தான் இருக்கும். எப்பவுமே போஸ்டிங் ஒரு மினிமம் 2000 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 9351 போஸ்டிங் இருந்தது. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, 11,949 போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோல் இங்கே பாருங்கள் 6000 போஸ்டிங் தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 9000 சில்லற போஸ்டிங் வந்திருக்கு. இங்கே 7000 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10,000 போஸ்டிங் வந்திருக்கு. இந்த வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 போஸ்டிங்க்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகும். 2024 குரூப் 4 எழுதினவங்க கவலைப்படாமல் இருக்கலாம். தென் 2025 குரூப் 4 எழுத போகிறவங்களுக்கும் ஒரு குட் நியூஸ் தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள் 2 ஆண்டுகளுக்குள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தவாறு இன்னும் 75,000 போஸ்டிங். ஓகேங்களா? இன்னும் நமக்கு 75,000 போஸ்டிங் என்ன பண்ண போகிறாங்க, போட போகிறாங்க. அதில் 75,000 போஸ்டிங்கில் மினிமம் என்ன இருக்கும், ஒரு 10,000 போஸ்டிங்காவது நமக்கு என்ன ஆகும், குரூப் 4க்கு வரும். ஓகேங்களா? அதனால் இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் அப்படின்னா சொல்லியிருக்காங்கன்னா 2026 பார்த்திங்கன்னா சிஎம் எலெக்ஷன் வரும். அந்த எலெக்ஷனுக்குள்ளாரவே அட்லீஸ்ட் ஒரு குரூப் 4ஆவது நடத்திடுவாங்க. அந்த ஒரு குரூப் 4 பார்த்திங்கன்னா 2025 மட்டும்தான் ஆப்ஷன் இருக்குது. அதனால் ப்ரெஸ் ரிலீஸில் அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, விட்டுருக்காங்க. இதை பார்க்கும்போது நம்ம கண்டிப்பாக வருன்ற நம்பிக்கை உண்டாகுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், தாமதப்படுத்தாமல் கண்டிப்பாக நீங்கள் குரூப் 4க்கு படிக்க ஆரம்பிக்கலாம். 2024 எழுதினவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 10,000 வரைக்கும் போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்கு ப்ரூஃப் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர், அதுக்கு முன்னாடி வருஷம்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும்போது இருந்த போஸ்டிங்கை விட அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த வருஷமும் கண்டிப்பாக ஒரு 9,000ஆவது வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக நம்பிக்கை வச்சு 2025 எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் வேகமாக ஓட முடியலனாலும் அட்லீஸ்ட் மொல்லமாவது நீங்கள் என்ன பண்ணணும், டெய்லியும் ஒரு இயலாவது தமிழ் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். மேக்ஸ் ஒரு டாப்பிக்கு டெய்லியும் ஒரு 5 சம்மாவது போட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். ஜிஎஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 2 பக்கமாவது படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், நம்பிக்கை வச்சு மொல்லமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆனுவல் பிளானர் டிசம்பரில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் எப்போன்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், வருமா வராதா இல்லை என்னன்னு யோசிச்சுட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதோட உங்களுக்கு கோல் அதுதான் நீங்கள் அச்சீவ் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம், எப்போ வரும் வராதுலாம் யோசிக்கவே கூடாது. உங்களோட எய்ம் நீங்கள் அச்சீவ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக யாருன்னா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸ்லாம் டெலகிராம் சேனலில் போயிட்டுருக்கு. டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. 120 டேஸ் ஸ்டடி பிளான், அது ஃபுல்லாமே ஃப்ரீ கிளாஸ், ஃப்ரீ டெஸ்ட்டு, ஃப்ரீ வீடியோ கிளாஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ.